காணா தூரத்தில் கனிவான உன்முகம் தெரியுதே. கலங்கரை விளக்காய் உன் அன்பு கரம் உதவுதே. அலைக்கடல் தாலாட்டும் உன் அன்பையே, அலைக்கடல் தாலாட்டும் உன் அன்பையே. நினைவினில் நிதமும் உந்தன் கருணையே. மாசற்ற தாயே, இருதய தாயே, என்றும் எம்மை காக்கும் எங்கள் அன்பு தாயே. மாசற்ற தாயே, இருதய தாயே, என்றும் எம்மை காக்கும் எங்கள் அன்பு தாயே. கண் இமைக்கும் பொழுதினில் கரை காணா தூரத்தில் கனிவான உன்முகம் தெரியுதே. கலங்கரை விளக்காய் உன் அன்பு கரம் உதவுதே. கருவினில் சுமந்து நாள்தோறும் காக்கின்றாய் மாசற்ற தாயே. கலங்கிய பொழுது கண்ணீரை துடைக்கின்றாய் இருதய தாயே. கருவினில் சுமந்து நாள்தோறும் காக்கின்றாய், கலங்கிய பொழுது கண்ணீரை துடைக்கின்றாய். தனிமையின் தவிப்பில் தாயாக அணைக்கின்றாய், தனிமையின் தவிப்பில் தாயாக அணைக்கின்றாய். அழுகுரல் கேட்டு ஓடி வந்தாய், எம்மை மார்போடு அணைத்து கொண்டாய். மாசற்ற தாயே, இருதய தாயே, என்றும் எம்மை காக்கும் எங்கள் அன்பு தாயே. மாசற்ற தாயே, இருதய தாயே, என்றும் எம்மை காக்கும் எங்கள் அன்பு தாயே. கண் இமைக்கும் பொழுதினில் கரை காணா தூரத்தில் கனிவான உன்முகம் தெரியுதே. கலங்கரை விளக்காய் உன் அன்பு கரம் உதவுதே. ஜூன் மாதம் 28 சனிக்கிழமை, புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் விழா. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்பதைக் கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர்,
நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் மரியாவின் மாசற்ற இதய விழாவை கொண்டாடுகின்றோம். கார்ல் யுங் என்ற மிக புகழ்பெற்ற உளவியலாளர் 1925 ஆண்டு மெக்சிகோ நாட்டில் உள்ள டாவோஸ் பூப்ளோ என்கிற நகரத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த பழங்குடியினர் குழு ஒன்றின் தலைவராக இருந்த ஒருவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த தலைவரின் பெயர் ஓச்வியா பியானோ என்பது. அந்த பழங்குடியின தலைவர் யுங்கிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொன்னார்: வெள்ளையின மக்கள் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள். எப்பொழுதுமே பரபரப்பாக பதற்றத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதிர்ச்சியடைந்த யுங், வெள்ளையின மக்களை பைத்தியக்காரர்கள் என்கிறீரே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த பழங்குடியின தலைவர், வெள்ளையின மக்கள் தங்கள் தலையை மட்டும் வைத்து சிந்திக்கிறார்கள். எங்கள் இனத்தை பொறுத்த அளவில் இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றார். ஆச்சரியமடைந்த யுங், நாங்கள் தலையால் சிந்திக்கிறோம் என்றால் நீங்கள் எதை வைத்து சிந்திக்கிறீர்கள் என்று கேட்க,
அவர் இதயத்தை காண்பித்து, நாங்கள் இங்கிருந்து சிந்திக்கிறோம் என்று பதில் தந்தாராம். நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி அந்த இதயத்தால் நம் ஒட்டுமொத்த வாழ்வு வழிநடத்தப்படுகின்ற பொழுது நம் வாழ்வு செழிப்பு மிக்கதாக மாறிவிடுகிறது. நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி மாசற்ற ஒன்றாக வைத்துக் கொள்வதற்கான முன்மாதிரியாகவும் அதற்குரிய வழியை காண்பிக்கக்கூடியவராகவும் இருப்பவர்தான் நம் அன்னை மரியா. தன் இதயத்தை மாசற்ற இதயமாக, தூய இதயமாக வைத்திருப்பதற்காக அவர் மேற்கொண்ட வழிமுறை, நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில், அதாவது இதயத்தில் பதித்து சிந்தித்து வந்தது. லூக்கா 2:19 மற்றும் 51 வசனங்கள். வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நேர்மறை அனுபவங்களாக மாற்றத் தெரிந்த மனிதர்கள்தான் தங்கள் இதயத்தை தூய்மையானதாக, கசப்பற்றதாக, கள்ளம் கபடற்றதாக வைத்திருக்க முடியும். அன்னை மரியா செய்ததும் அதுதான். தன்னுடைய சொந்த கணவனால் புரிந்து கொள்ளப்படாத நிகழ்வாக இருந்தாலும் சரி, வானதூதரின் மங்கள வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற மகனின் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து நேர்மறை அனுபவங்களாக மாற்றிக்கொண்டார். எனவேதான் அவரது இதயம் தூய மாசற்ற இதயமாக இருந்தது. பிரியமானவர்களே, அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மூளை சிந்திப்பதற்கும் இதயம் உணர்வதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டும் இணைந்து செயல்படாத பொழுது அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. மூளை சிந்திப்பதற்கு மட்டும் பயன்படுகின்ற பொழுது அந்த சிந்தனையானது வரட்டுத்தனமான ஒன்றாக மாறிவிடுகிறது. நம் செயல்களை நியாயப்படுத்த நாம் ஆரம்பித்து விடுகிறோம். அகந்தை தலைக்கு ஏறுகிறது. துரதிர்ஷ்டவசமாக நமது கல்வி முறையும் சரி, நம் சமுதாய கண்ணோட்டமும் சரி, முழுக்க முழுக்க மூளையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. மூளையை மட்டும் மையப்படுத்தி வாழ்பவர்களை பொறுத்த அளவில் அறிவிற்கு எட்டியவை மட்டும்தான் அர்த்தமுள்ளவை, சிந்தனைக்கு எட்டியவை மட்டும்தான் சிறப்பானவை. அறிவையும் தாண்டி வாழ்க்கையில் உள்ள அம்சங்கள் மட்டில் இவர்கள் விழிப்புணர்வு அற்றவர்களாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு அறிஞர், வாழ்க்கை எனக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஆனால் சிந்தனையோ எனக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். இதற்கு மாறாக நமது சிந்தனை இதயத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது நிறைய மாற்றங்களை நம் வாழ்வில் விளைவிக்க வல்லதாக இருக்கிறது. அன்னை மரியில் இதைத்தான் பார்க்கிறோம். அவர் இதயத்தையும் தன்னுடைய சிந்தனையையும் இணைத்து கொண்டு செல்ல வல்லவராக இருந்தார். அவரது இதயமானது தூய இதயமாக, பண்பட்ட இதயமாக, அவரது ஒட்டுமொத்த வாழ்வையை இயக்க வல்லதாக இருந்தது. பாரசீக கவி கலீல் ஜிப்ரான் இவ்வாறு சொல்கின்றார்: நமது மனம் ஓர் உறிஞ்சு பொருள், ஆனால் நமது இதயமோ ஓர் நீரோடை. நம்மில் பலர் அபரிவிதமான நீரோடையை தேர்ந்தெடுப்பதை விட உறிஞ்சுவதையே தேர்வு செய்கிறோம் என்பது விந்தையாக இல்லையா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அவர் சொல்வதனுடைய அர்த்தம், நம்மில் அதிகமானோர் இதயத்தால் வழிநடத்தப்படுவதை விட நமது மனதால் வழிநடத்தப்படுகின்றோம். இது சரியானது அல்ல என்பதுதான். ஜெபம். இறைவா, எங்களது சிந்தனை வட்டத்தில் வளர விரிய முயற்சி எடுக்கக்கூடிய நாங்கள் எங்கள் இதய அளவிலும் வளர விரிய வரம் தாரும். ஆமென்.